कृष्णनर्तनवद्रम्यं यस्य गीता प्रबोधनं नृसिंहराघवार्यं तं सारसारज्ञम् आश्रये पुष्यनक्षत्र संजातं भरणात् भरतोपमं नृसिंहराघवार्यं तं सारसारज्ञम् आश्रये. जय गरुड सुपर्णा. श्रीमते निगमांत महादेशिकाय नमः. श्रीमते श्रीवंशडकोप श्रीरंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः. श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समतीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं. श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः. अस्मद्गुरुभ्यो नमः. कृष्णनर्तनवद्रम्यं यस्य गीता प्रबोधनं नृसिंहराघवार्यं तं सारसारज्ञमाश्रये. Namaskaram to one and all. Adiyen Sriranjani Jagannathan, SARAN Sevak, Kalaksheba Shishyai of Sri AbhimaN Swami. இன்னைக்கு நம்ம அஹோபல மடத்தின் ஆஸ்தான வித்வான் சாரசாரஜ்ஞர் சத் சம்பிரதாய ரத்ன பிரதீபா ஞான பாஸ்கரஹா கீதாமிருத வர்ஷி தேசிக தர்ஷன துரந்தரர் சாரார்த்த பிரகாஷராஜா அப்படின்னு பலவிதமா கொண்டாடப்படுற உருப்பட்டூர் நல்லான் சக்கரவர்த்தி திருக்கள்ளம் ஸ்ரீ U.Ve நரசிம்மராகவாச்சாரியார் சுவாமியை பத்தி அவருடைய வைபவத்தை பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பெரியவாளுடைய நியமனத்தினால அடியே நீங்க இந்த யூடியூப் பிரசன்டேஷன்ல சப்மிட் பண்றேன். ஸ்ரீ U.Ve நரசிம்மராகவாச்சாரியார் சுவாமி ஃபேமஸ்லி நோன் அஸ் திருக்கள்ளம் சுவாமி. இவாளுடைய தந்தையார் தாயார் தந்தையார் சுவாமிக்கு அவளுடைய குலதெய்வம் அதாவது நிருசிம்மனையும் திருவள்ளூர் ராகவனையும் சேர்த்து நரசிம்ம ராகவாச்சாரியார் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான திருநாமத்தை சுவாமிக்கு இட்டிருக்கா. இந்த சுவாமி ரக்தாட்சி வருடம் கார்த்திகை மாசம் புஷ்ய நட்சத்திரத்துல அவதரிச்சிருக்கார். இவருடைய அவதாரம் 15/12/1924. நம்ம இப்ப டிசம்பர் 2023ல இருக்கோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 99 years ago இந்த சுவாமி அவதரிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? we are marching towards his Centenary Celebration which is next year in 2024 December. கார்த்திகை புஷ்யம். இந்த சுவாமியுடைய சதமான மகோத்சவத்தை கொண்டாடுறதுக்கு தான் லாஸ்ட் மந்த் அவருடைய திருநக்ஷத்திரம் 99வது திருநக்ஷத்திரம் அன்னைக்கு கார்த்திகை புஷ்யத்தன்னைக்கு ஸ்ரீ AbhimaN சுவாமி அவர்கள் திருக்கள்ளம் சுவாமியுடைய வைபவத்தை நம்ம எல்லார்கிட்டையும் ரொம்ப அற்புதமா ஒரு உபன்யாசத்துல ஷேர் பண்ணிட்டார். இந்த மாசம் as part of Shobhakruth மார்கழி புஷ்யம் அடியேன் சுவாமியோட நியமனத்தின் பேர்ல சுவாமியுடைய சரித்திரத்தை விளக்கும் குசுமாஞ்சலி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை பேஸ் பண்ணி அவருடைய பிரபாவத்தை உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இந்த சுவாமி திருக்கள்ளம் சுவாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸா நம்ம சொல்றோம். பெரியவாளெல்லாம் அவளுடைய பேரை சொல்றதை விட அவ பிறந்த ஊரை வச்சு அவளை குறிப்பிடுறது அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்து வழக்கம். திருக்கள்ளம் அப்படிங்கிறது திருவள்ளூர் பக்கத்துல உத்தர ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு கொண்டாடப்படுற ஒரு கிராமம். இந்த கிராமத்துலதான் 6வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரும் அவதரிச்ச இடம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தலத்துல அவதரிச்சவர் நம்மளுடைய திருக்கள்ளம் சுவாமிகள். இந்த சுவாமி ஸ்ரீவத்ச கோத்திரத்துல அவதரிச்சிருக்கார். ஸ்ரீவத்ச கோத்திரம்னா அப்படி என்ன அப்படின்னு போது ஸ்ரீவத்ச கோத்திரத்துல பிறந்தவாளுக்கு பரதேவதா பாரமார்த்திய ஞானம் அப்படிங்கிறது நேச்சுரலாவே அவளுக்கு உண்டா. அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த பரதேவதா பாரமார்த்த ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் அப்படிங்கிற அந்த அன்டவுட்டபிள் நாலேஜ் உள்ளவாதான் இந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்துல இருந்தவா. அவளுக்கு மட்டும் இல்லாம அவ மத்தவாளுக்கும் இந்த நாலேஜ ஸ்ப்ரெட் பண்றவா. சோ பரமாத்மா உடைய தாசர்களா வாழறவா இந்த ஸ்ரீவத்ச கோத்திரம் பிற அவதரிக்கும் மகான்கள். அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் நம்மளுடைய திருக்கள்ளம் சுவாமி. இவரை திருக்கள்ளம் சுவாமின்றதை விட திருக்கள்ளம் சுவாமியுடைய கீதை அப்படின்னு சொல்றதுதான் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆசை மகான்களுக்கெல்லாம். ஏன் அப்படின்னா யூஸ்வலா கீதைனா என்ன சொல்லுவோம்? கண்ணனுடைய கீதை அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா திருக்கள்ளம் சுவாமியுடைய கீதை அப்படிங்கிற அளவுக்கு கண்ணனுடைய கீதைய பகவத்கீதைய நம்மளோட திருக்கள்ளம் சுவாமி பல விதமா ஆராய்ந்து ரிசர்ச் பண்ணி சம்பிரதாயத்துல பிரவச்சனமா உபன்யாசத்திலையும் காலக்ஷேபங்களையும் அந்த கீதை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்க. பல ஆவருத்தி கீதா பாஷ்யம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை சிஷ்யர்களுக்கு பண்ணி வச்சு முக்கியமா கீதைக்காக ஒரு அற்புதமான ஒரு வியாக்கியானத்தையும் சுவாமி எழுதினதுனால திருக்கள்ளம் சுவாமியின் கீதை அப்படின்னே கண்ணனின் கீதை இந்த காலத்துல பிரபலமா இருக்கு. இந்த சுவாமி ஸ்ரீ நிருசிம்ம பிரியா அப்படின்ற அகோபில மடத்தின் மேகசினுக்கு சப் எடிட்டராகவும் சில நாள் இருந்திருக்கார்.
திருக்கள்ளம் சுவாமியுடைய டைட்டில்லேயே முக்கியமான டைட்டில் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, சாரசாரஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைட்டில். இந்த டைட்டில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நம்ம பார்க்குற இந்த குசுமாஞ்சலியில சுவாமிய வந்து இந்த சாரசாரஞர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொண்டு தான் நம்ம வந்து அவர அட்ரஸ் பண்ணி, அவர வந்து நமஸ்கரிக்க போறோம். ஸோ இதுல சாரசாரஞர் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி, சாரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, தேர் இஸ் சோ மச் ஆஃப் கன்டென்ட். யார கேட்டாலும் எங்களுக்கு ஒரு கியூரேட்டட் பிளேலிஸ்ட் குடுங்கோ, கியூரேட்டட் கன்டென்ட் குடுங்கோ அப்படின்னு சொல்றான். அதாவது ஃபில்டர் பண்ணி ஒரு சாரதமம் எசன்ஸான ஒரு கன்டென்ட்ட எங்களுக்கு குடுங்கோ அப்படின்னு சொல்றான். இததான் நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சுவாமி தேசிகன் எப்படி நம்ம கியூரேட் பண்ணி கன்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அதாவது அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதரம் த்யஜேத் பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருதம் அப்படிங்கிறது சார நிஷ்கர்ஷாதிகாரம் அப்படிங்கிற ஸ்ரீமத் சார அதிகாரத்துல இருந்து ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் யூ டு லேர்ன். அதுல ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணுங்க. அவைதிக மதங்கள் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணுங்க. அது ஏன்னா, அது வந்து அசாரம். அடுத்து வைதீக மதத்திலேயே மெட்டீரியலிஸ்டிக்கா இவ்வுலக பலன் குடுக்கறதுல, அதெல்லாம் அல்பசாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணிடுங்க. பாக்கி இருக்கிறதுல ஸ்வர்க பலன் குடுக்கறது வந்து சாரமானது. பட் ஆனா அதுவும் வெரி வெரி டெம்பரரி. அதனால அதையும் ஃபில்டர் பண்ணிடுங்க. அடுத்தது கைவல்யானுபவம் அப்படிங்கிற ஆத்மானுபவம் குடுக்கிற சில வைதீக சாஸ்திரங்கள் செக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதுவும் கூட நீங்க ஃபில்டர் பண்ணிடுங்கோ. ஏன்னா, அது சார தரம். மிகவும் சாரமானது தான். ஆனா, தட் இஸ் ஆல்சோ டெம்பரரி. அதனால அதையும் நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உத்தமமான சாரம். அதாவது சாரதமம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்லேட்டிவா ஒரு செக்ஷன் எடுக்குறார். அதுதான் வேதாந்தம், உபனிஷத் பாகங்கள்ல இருக்கிற மிக மிக மிகமான சாரதமம். எசன்ஸ் ஆஃப் எசன்ஸ் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது ரகசியத்ரயம் அப்படிங்கிற திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் அப்படிங்கிற இந்த 3 மந்திரங்கள் ரிலேட்டடான விஷயங்கள். இது எங்க இருக்கு? உபனிஷத் பாகங்கள்லயும், வேதாந்தத்திலயும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. இந்த 3 மந்திரங்களை பத்தி தான், இந்த 3 ரகசிய மந்திரங்கள பத்தி தான் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ஒரு வண்டர்ஃபுல் கிரந்தம், அதாவது வொர்க் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. இந்த ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துக்கு 42வது பட்டம் அகோபில மடத்துல எழுந்தருளி இருந்த இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சிஷ்யர்களுக்கெல்லாம் இத காலக்ஷேபம் மூலமா சொல்லிக் குடுத்துட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துக்கு ஒரு கமெண்ட்ரி வியாக்கியானம் எழுதலாம் அப்படின்னு திருவுள்ளப்பட்டார். அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா அவர்? தன்னுடைய சிஷ்யர்கள், அவருக்கு வந்து நெறைய சிஷ்யர்கள். அந்த சிஷ்யர்கள்ல 3 பேர் ரத்தனமா, மணியா 3 பேர சுவாமி வந்து சூஸ் பண்ணாராம் இஞ்சிமேடு அழகியசிங்கர். அவ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கதாநாயகனான இன்னைக்கு கதாநாயகனான திருக்கள்ளம் நிருசிம்மராகவாச்சாரியார் சுவாமி, அதுக்கப்புறம் பெருக்கருணை சக்கரவர்த்தியார் சுவாமி, அப்புறம் பழவேரி ராஜகோபாலாச்சாரியார் சுவாமி. இவா 3 பேரையும் எடுத்து ரகசியத்ரய சாரத்துடைய சாரத்த அவர் வந்து வியாக்கியானமா எழுதினார். என்ன வியாக்கியானம்னா, ஸ்ரீ சாரபோதினி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாரத்த நம்மளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ரகசியத்திரய சாரத்த நம்மளுக்கெல்லாம் டீச் பண்ணக்கூடிய ஒரு வியாக்கியானத்த வந்து இஞ்சிமேடு அழகிய செங்கர் இந்த 3 சிஷ்யர்கள கொண்டு இவா 3 பேரும் ஸ்கிரைபா இருந்து பட்டோல பண்ணி அத வந்து எழுதிக் குடுத்தா. இப்போ இந்த 3 சிஷ்யர்களுக்கும் இஞ்சிமேடு அழகிய சிங்கரே சாரசாரஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் குடுத்திருக்கார். இத விட ஒரு நாடு புகழும் பரிசு வேற என்ன வேணும் ஒருத்தருக்கு? அப்படிப்பட்ட சாரசாரஞர பத்தி இன்னைக்கு அவருடைய 100வது சதமான கொண்டாட்டங்கள்ல நாமெல்லாம் அவருடைய வைபவத்த பேசுறோம் அப்படிங்கிறதே நம்மளுடைய ஜென்ம சாபல்யம் அப்படின்னே சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய குசுமாஞ்சலி அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் ஸ்லோகத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதன் மூலமா சுவாமியுடைய வைபவம் என்ன அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த குசுமாஞ்சலி அப்படிங்கிறது மொத்தம் 10 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திர நூல் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ஸ்லோகம் ஸ்ரீரங்க ஷடசித் யோகி கிருபா பாத்திரம் சமாநிதிம் நிருசிம்மராகவார்யம் தம் சாரசாரஜ்ஞமாஸ்ரயே. இந்த செகண்ட் லைன் நிருசிம்மராகவார்யம் தம் சாரசாரஜ்ஞமாஸ்ரயே அப்படிங்கிற இந்த செகண்ட் லைன் இட் வில் கெட் ரிப்பீட்டட் இன் ஆல் த ஸ்லோகம். இப்பதான் சாரசாரஜ்ஞர் அப்படின்ற டைட்டில் நிருசிம்ம ராகவாச்சாரியரான நம்ம திருக்கடன் சுவாமிக்கு எப்படி இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கரால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ அப்படிப்பட்ட நிருசிம்ம ராகவாச்சாரியரான சாரசாரஜ்ஞரான திருக்கள்ளம் சுவாமிய நான் ஆசிரயிக்கிறேன், நமஸ்கரிக்கிறேன், அவரை சரணமடைகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் லைன் இன் ஆல் த ஸ்லோகம்ஸ். இப்ப முதல் லைன் மட்டும் பார்த்துட்டே வரலாம் நம்ம எல்லா ஸ்லோகங்களையும். இதுல முதல் ஸ்லோகத்துல ஸ்ரீரங்க ஷடஜித் கிருபா பாத்திரம் க்ஷமாநிதிம். இதுல வந்து 2 விஷயம் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல. இத 2ஆ பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய கிருபைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு சொல்றது இந்த முதல் பாயிண்ட். செகண்ட் இவர் வந்து க்ஷமாநிதி அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் பார்த்தோம். இஞ்சிமேடு அழகிய சிங்கர் சாரசாரஞர் அப்படிங்கிற உயர்ந்த ஒரு டைட்டில் அவருக்கு குடுத்திருக்கார். அது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த இயர்ஸ். பட் ஆனா இனிஷியல்ல இருந்தே அவருக்கு வந்து இஞ்சிமேடு அழகிய சிங்கருடைய ஒரு அனுக்கிரகம் அவருக்கு இருந்தது.
குருசை சுவாமி திருக்கள்ளம் சுவாமியுடைய வைபவத்த அற்புதமா அவருடைய சரிதத்த வாழ்க்கை சரிதத்தையே ஒரு ஆர்டிகிளா நிருசிம்மப்பிரியால எழுதியிருக்கார். அதுல எப்படி இஞ்சிமேடு அழகிய சிங்கர் உடைய கிருபைக்கு திருக்கள்ளம் சுவாமிகள் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பாத்திரபூத்தரா இருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது இஞ்சிமேடு அழகிய சிங்கர் கிட்ட தான் திருக்கள்ளம் சுவாமிக்கு பஞ்ச சம்ஸ்காரம் ஆயிருக்கு. அப்புறம் திருப்பதியில படிச்சுட்டு இருந்த திருக்கள்ளம் சுவாமிய இஞ்சிமேடு அழகிய சிங்கர் மதுராந்தகத்துல இருக்கிற கலாசாலை, அதாவது மதுராந்தகம் சம்ஸ்கிருத கலாசாலைக்கு வந்து தன்னுடைய சிரோன்மணி 2ண்ட் லெவல் படிப்ப கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு இஞ்சிமேடு அழகிய சிங்கர் திருக்கள்ளம் சுவாமிக்கு நியமிச்சார். அதன் பேர்ல திருப்பதியில படிச்சுட்டு இருந்தவர் மதுராந்தகம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல சிரோன்மணி படிச்ச முதல் மாணவன் திருக்கள்ளம் சுவாமி. அதாவது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து ஒரு லாங் டெர்ம் விஷனா வச்சுட்டு இஞ்சிமேடு அழகிய சிங்கர் மதுராந்தக சம்ஸ்கிருத கலாசாலையை உருவாக்கினர். அந்த கலாசாலையில ஃபர்ஸ்ட் சிரோன்மணி பாஸ் பண்ணவர் நம்ம திருக்கள்ளம் சுவாமி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இஞ்சிமேடு அழகிய சிங்கர் கிட்டயே அவர் கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து பண்ணி நம்மளுடைய சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் கத்துண்டார். அப்பதான் ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்துக்கு சாரபோதினின்ற ஒரு வியாக்கியானம் உருவாச்சு. இப்படி இஞ்சிமேடு அழகிய சிங்கருடைய கிருபைக்கு பாத்திரபூத்தர் அப்படின்னு நம்ம திருக்கள்ளம் சுவாமிய சொல்லலாம் அப்படின்றது தெரியுது. அடுத்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, க்ஷமாநிதிம் அப்படின்னு வருது. அதாவது க்ஷமானா பொறுமை. பொறுமை அப்படின்ற குணத்துக்கே இவர் வந்து ஒரு மகா நிதியா இருந்தாராம். சோ பொறுமை அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம யாரோட லைஃப்பா இருந்தாலும் ஒரு பெர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு 2 இருக்கும். சோ அவருடைய பெரிய குடும்பம், அந்த சேலஞ்சஸ் டே டூ டே அந்த காலத்துலலாம் டே டூ டே ஒரு ஃபேமிலிய ரன் பண்றதுங்கிறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஒரு பெரிய குடும்பத்த ரன் பண்ணணும்னா. அந்த மாரி ரொம்ப நெறைய பர்சனலி அவர் சேலஞ்சஸ் நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்காராம். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா, அவர் ரொம்ப சாஃப்ட்டா, பேஷன்ஸோட ஒரு புன்சிரிப்போட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதாவது அதுதான் முக்கியம். எப்படி ஹேண்டில் பண்றோம், அந்த சேலஞ்சஸ எப்படி சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திருக்கள்ளம் சுவாமி அவருடைய பெர்சனல் லைஃப்ல சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி இருந்தபோதும், அத சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கார் பொறுமையா அப்படின்னு தெரியுது. அடுத்து திருக்கள்ளம் சுவாமியுடைய புரொஃபஷனல் லைஃப் நம்ம பார்த்தோம்னா, புருசை சுவாமி எடிட்டரா இருக்கும்போது, திருக்கள்ளம் சுவாமி சப் எடிட்டரா நரசிம்மப்பிரியாக்கு இருந்திருக்கார். திஸ் வாஸ் சம்டைம் அரவுண்ட் 70ஸ், 80ஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த காலகட்டத்துலலாம் எப்படி இருக்குமா, சம்பிரதாய சர்ச்சைகள் அதாவது ஆர்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தியா நடக்குமா வித்வான்களுக்கு நடுவுல. இப்படி அது நடக்கும்போது அவாள்லாம் வந்து இந்த பத்திரிகைகள் வாயிலாக தான் இந்த அ அ ஆரோக்கியமான டிபேட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தி டிபேட்ஸ் எல்லாம் வந்து அவ வந்து கண்டக்ட் பண்ணுவாளாம். திருக்கள்ளம் சுவாமி என்ன பண்ணுவாராம், வெரி ஹெல்த்தியா யார்கிட்டயும் அபச்சாரப்படாத வகையில எந்தவித ஒரு கன்டென்ட் காம்ப்ரமைஸும் பண்ணாம அந்த விவாதங்களுக்கு அந்த பத்திரிகையில அழகா விவரணம் எழுதுவாராம். அதாவது இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹைலி சோசியல் மீடியா ஓரியன்டட் இரா இது. இந்த டைம்லலாம் எல்லாரும் என்ன பண்றா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு ஒரு வாதத்துக்கு போயிடுறா. விஷயம் தெரியாதவாள்லாம் ஒரு விஷயத்த தெரிஞ்சவா மாதிரி ஒரு வாதத்துக்கு போயிடுறா. ஆர்குமெண்ட்ஸ் அப்டின்னாலே எப்பவுமே அது வந்து ஹெல்த்தியா இருக்கணும். அண்ட் இட் ஹாஸ் டூ பி ஹேண்டில்ட் வித் பேஷன்ஸ் அண்ட் தட் டூ வித் வெரி ஆத்தென்டிக் டேட்டா பாயிண்ட்ஸ். அப்படி பேஷன்ஸோட ஆத்தென்டிக் டேட்டா பாயிண்ட்ஸோட சுவாமி வந்து ஒரு எம்பாடிமென்ட் ஆஃப் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் ஒரு ஷமாநிதியா அவர் எழுந்தருளி இருந்தாராம். சோ, இப்படிப்பட்ட சாரசாரஜ்ஞரான ஸ்ரீ நிருசிம்ம ராகவாச்சாரியரை திருக்கள்ளம் சுவாமியை சரணமாக அடைகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகம். அடுத்து நம்மளுடைய 2வது ஸ்லோகம். என்னன்னு பார்த்தோம்னா, நியாய சாஸ்திர ரதாரூடம் வேதாந்தத்வய வாதினம் நிருசிம்ம ராகவாரியம் தம் சாரசாரஜ்ஞம் ஆශ්‍රயே. இந்த ஸ்லோகம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆச்சாரியாலாம் எப்படி இருப்பா? அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும்னா, அது எப்படி குடுக்குறது அப்படின்னா, நம்ம ஆச்சாரியாள் சத் சம்பிரதாயத்துல வந்திருக்கிற ஆச்சாரியார்கள் எல்லாருமே பார்த்தோம்னா, தே ஆர் நோன் ஃபார் தேர் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன். அனுஷ்டானம் இந்த மாரி விஷயங்கள்ல தான் தே ஆர் வெரி வெரி ஃபேமஸ். அது எப்படி அவாள நம்ம சொல்றது அப்படின்னும்போது, ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்துல நிகமனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் ஒரு பியூட்டிஃபுல் கொட்டேஷன எடுக்குறார். இந்த கொட்டேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, "தர்ம சாஸ்திர ரதாரூடாஹ வேத கட்கதரா த்விஜாஹ" அப்படின்றது அந்த பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அதாவது தர்ம சாஸ்திரம் அப்படின்னு ஒரு தேர வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தேர்ல எழுந்தருளி இருப்பவர்கள் தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள். அவ எப்படி இருப்பான்னா, அந்த தேர்ல வேதம் அப்படிங்கிற வந்து ஒரு கத்திய வந்து கையில வச்சுட்டு தர்மசாஸ்திரம்ன்ற தேர்ல ஏறி, வேதம் அப்படிங்கிற ஒரு கத்திய வச்சுன்ருப்பா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லி, அ சுவாமி தேசிகன் நிகமனாதிகாரத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ இங்க நம்மளோட ஸ்லோகத்த பார்த்தீங்கன்னா, திருக்கலம் சுவாமிய பத்தின ஸ்லோகத்துல, நியாய சாஸ்திர ரதாரூடம். நியாய சாஸ்திரம் அப்படிங்கிற தேர்ல சுவாமி எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு வருது. அங்க தர்மசாஸ்திர ரதாரூடம், இங்க நியாய சாஸ்திர ரதாரூடம் அப்படின்னு வருது. சோ இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்கணும்? இந்த நியாய சாஸ்திரம் அப்படிங்கிறது எத குறிப்பிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்ர பிரகாஷிகால ஒரு ஸ்லோகம். அதாவது சம்யக் நியாய கலாபேன மகதா பாரதேன ச அப்படின்றது. இங்க சம்யக் நியாயம் என்னத்த குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஆக்சுவலா சத்தர்க்கத்த குறிப்பிடுறது. குதர்க்கத்த வந்து குறிப்பிடல.
இங்க நியாய வைசேஷிகம் அப்படிங்கிற மதம் வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் ஹியர். இட் இஸ் ஆக்சுவலி ரிலேட்டட் டூ இங்க சம்யக் நியாயம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீபாஷ்யம். இத வந்து பாஷிகாரர் சொல்லும்போது, நியாயானுக்கிரகீத அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து குறிப்பிடுறார். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உபய வேதாந்தம் ரொம்ப முக்கியம். அதாவது சம்ஸ்கிருதம் மற்றும் ஆ திராவிட வேதாந்தம் முக்கியம். அப்படி 2த்துக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வராம 2த்துக்கும் ஏற்ப நம்ம வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்கணும் அப்படின்னா, அது வந்து சம்யக் நியாய கலாபமான பூர்வோத்தர மீமாம்சா ரிலேட்டட் சம்பிரதாயமா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. சோ, இங்க நியாய சாஸ்திர ரதாரூடம் அப்படின்னு சொல்லி திருக்கள்ளம் சுவாமி எழுந்தருளி இருக்கிற ஒரு தேர குறிப்பிடுறார். அது என்ன தேர் அப்படின்னா, சம்யக் நியாயம் அப்படின்ற ஒரு தேர்ல திருக்கள்ளம் சுவாமி எழுந்தருளி இருக்கார். அந்த தேர்ல அமர்ந்திருக்கிறதுனால தான் அவரால உபய வேதத்தையும் பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது. இது வந்து எப்படி அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமாயணத்துல ஒரு குட்டி இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கு. கபந்தன் அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த கபந்தன் கேரக்டர் கடைசியில என்ன ஆகுதுன்னா, ஒரு சத்திய விமானத்துல ஏறி அதுவரைக்கும் வந்து ஹி டிட்ன்ட் ஸ்பீக் ட்ரூத். ஆ ஒரு சத்திய விமானம், புஷ்ப விமானம் மாரி ஒரு சத்திய விமானம் வருது. அந்த சத்திய விமானத்துல ஏறின உடனேயே, அந்த கபந்தன் வந்து உண்மையெல்லாம் பேச அவனோட பூர்வ ஜென்மம் என்னன்னு தெரியுது. அப்புறம் உண்மையெல்லாம் வந்து பேசுறாரு அவர். அதே மாரி நியாயானுக்கிரகீதமான ஒரு தேர்ல அமர்ந்து இருக்கிறதுனால, பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இங்க நம்மளுடைய சம்பிரதாயம் வந்து உபய வேதாந்த சம்பிரதாயம். அதாவது திராவிட மற்றும் சமஸ்கிருத வேதம் அப்படின்னு பார்த்தோம். சோ இப்படிப்பட்ட ஒரு தேர்ல இருக்கிறவா தான் இந்த ஒரு உபய வேதாந்த சம்பிரதாயத்துக்கு பேஸ் பண்ணி நம்மளுடைய கீதையோ, ஸ்ரீபாஷ்யமோ, வேதாந்த சூத்திரமோ அதுக்கு அதுக்கு ப்ராப்பரா அதுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ குடுக்க முடியும் அப்படின்னு தெரியுது. சோ இந்த ஸ்லோகத்துல நியாய சாஸ்திர ரதாரூடம் வேதாந்தத்வயவாதினம். சோ நம்மளுடைய திருக்கள்ளம் சுவாமி நியாய சாஸ்திரம் அப்படிங்கிற சம்யக் நியாய கலாபேன அப்படின்ற இதுல சொல்ற மாரி, ஒரு நியாய சாஸ்திரமான ஒரு தேர்ல அவர் எழுந்தருளி இருந்து வேதாந்தத்வயம் அதாவது உபய வேதாந்தத்தையும் அவர் பிரவச்சனம் பண்ணார் அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஏன் உபய வேதாந்தத்துடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து, "தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாஸ்திரங்கள்னால தான் நம்மளுக்கு புரியாத வேதம் கூட நம்மளுக்கு புரியிறது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்துல ஒரு பாசுரத்துல சொல்றார். இதே தான் பாதுகா சாஸ்திரத்திலயும் ஜெயதி யதிராஜ சூக்திஹி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனாஸ்திரிவேதிம் அவந்திய யந்தோ ஜெயந்தி புவி சந்தக அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபய வேதாந்தத்துடைய பெருமைய யதிராஜருடைய ஸ்ரீ சூக்திகள் எப்படி சொல்றது அத நம்மளுடைய பெரியவா திருக்கள்ளம் சுவாமி மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் எப்படி நம்மளுக்கு இன்னி வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியுது. சோ தெரியாத மறை நிலங்கள் நம்மளுக்கு தெரியணும். அதாவது புரியவே புரியாத வேத அர்த்தங்கள்லாம் நம்மளுக்கு புரியணும்னா நியாய சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு தேர்ல இருக்கிற திருக்களம் சுவாமி மாரி ஒரு ஆச்சாரியனால நம்மளுக்கு உபய வேதாந்தத்தையும் கத்துக் குடுக்க முடியும் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. சோ அப்படிப்பட்ட சாரசாரஞர் என்னும் ஸ்ரீ நிருசிம்மராகவாச்சாரியார் திருக்களம் சுவாமியை சரணமாக அடைகிறேன் அப்படின்னு இந்த 2வது ஸ்லோகம் முடியாது. அடுத்து 3வது ஸ்லோகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் சுவாமியோட தனியன். கிருஷ்ண நர்த்தனவத் ரம்யம் யஸ்ய கீதா பிரபோதனம் நிருசிம்மராகவார்யம் தம் சாரசாரஞமாஸ்ரயே அப்படிங்கிறது இந்த 3வது ஸ்லோகம். கிருஷ்ண நர்த்தனவத் ரம்யம் யஸ்ய கீதா பிரபோதனம் அதாவது நம்மளுக்குலாம் யாரா இருந்தாலும் ஒரு டான்ஸ், டிராமா அப்டின்னா ரொம்ப பிடிக்கும். டான்ஸ்னாலே பிடிக்கும். அதுவும் கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுனா எப்படி இருக்கும்? கிருஷ்ணனோட ராசலீலை தான் பாகவதத்துடைய ராசம் தான் பாகவதத்துடைய சாரம்னு சொல்றான். இப்ப கிருஷ்ணனுடைய டான்ஸ், அவனுடைய நர்த்தனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரம்யமா, ஆனந்தத்த குடுக்கக்கூடிய விஷயம். சரி, கிருஷ்ணனுடைய டான்ஸ் நன்னா இருந்தது. கிருஷ்ணன் உபதேசிச்ச கீதை எப்படி இருந்தது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அந்த கீதைய கேட்ட அர்ஜுனனே சொல்றான். "என்ன கிருஷ்ணா, நீ சொல்றது எல்லாம் ஒரே கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மென்ட்டா இருக்கு. எனக்கு புரிய மாரி இருக்கு. ஆனா புரியாத மாதிரியும் இருக்கு. நீ என்னதான் சொல்ல வர? முதல்ல ஏதோ சொன்ன, இப்ப ஏதோ சொல்ற." அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஷன்ல அர்ஜுனனே வந்து அ அ கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்றான். "நீ இன்னொரு வாட்டி சொல்லேன். நீ சொன்னத திரும்பி ரிப்பீட் பண்ணு." அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணனுடைய டான்ஸ் எவ்வளவு ரம்யமா இருந்ததோ, அந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய கீதை வந்து நம்மளுக்கு ரம்யமா இல்ல அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியறது. சோ, இதுலேருந்து என்ன தெரியுது? அதுவும் கிருஷ்ணன் யாருக்கு சொன்னான்? ஒரே ஒரு சிஷ்யனான அர்ஜுனனுக்கு சொன்ன கீதை வந்து அவ்வளவா ரசிக்கல அப்படின்னே பார்க்கணும். ஏன்னா ஒரு கன்ஃப்யூஷன், ஒரு குழப்பத்த வந்து அது கிரியேட் பண்ணுச்சு. ஆனா, ஊருக்கே கீதை சொன்ன திருக்கள்ளம் சுவாமி, அவருடைய கீதை, திருக்கள்ளம் சுவாமியுடைய கீதைய கேட்டு, கண்ணன் எப்படி நர்த்தனம் ஆடும்போது ஒரு ஆனந்தம் ஏற்படுமோ, அந்த மாரி ஆனந்தம் சிஷ்யர்களுக்கெல்லாம் வந்ததாம். என்ன ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம்ல. கிருஷ்ண நர்த்தனவத் ரம்யம் யஸ்ய கீதா பிரபோதனம் நிருசிம்ம ராகவாரியம் தம் சாரசாரண்யம் ஆශ්ரயே அப்படிங்கிறது இந்த 3வது ஸ்லோகம். கிருஷ்ணனுடைய ரம்யமான நர்த்தனத்த போல இருந்துதான் கிருஷ்ணனுடைய கீதைக்கு திருக்கள்ளம் சுவாமி பண்ண பிரவச்சனம் அப்படின்னு வந்து தெரியுது.
இங்க வந்து கிருஷ்ணனுடைய கீதைக்கு திருக்கள்ளம் சுவாமியுடைய கீதை அப்படின்னே பேர் வந்ததுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்க வந்து ஒரு விஷயத்த வந்து போன மாசம் உபன்யாசத்துல ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் வந்து கோட் பண்ணார். இது ரொம்ப என்ன சொல்றது? ஹார்ட் டச்சிங் அண்ட் வெரி எமோஷனலா இருந்தது இந்த இன்சிடென்ட் ஆக்சுவலா. முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஆ திருக்கள்ளம் சுவாமி பரமபதிச்சுட்டார். அப்போ முக்கூர் அழகிய சிங்கர் மற்றும் அங்க இருந்த எல்லா வித்வான்களுக்குமே அப்ப வந்து ரொம்ப இட் வாஸ் a வெரி ஷாக்கிங் ஈவென்ட். அப்போ முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சொன்னாராம், ஏன் வந்து திருக்களம் சுவாமிய பரமபதநாதன் சீக்கிரம் அழைச்சுட்டான் தன்கிட்ட அப்படின்னா, அங்க கிருஷ்ணனுக்கு இவர் சொல்ற கீதைய தான் வந்து கேட்கணும்னு ஆசை வந்துருச்சாம். ஏன்னா, நம்ம கீதைய சொன்னோம். ஆனா அர்ஜுனனுக்கு கூட புரியல. இவர் நம்ம சொன்ன கீதைல இவ்வளவு விதமா அர்த்தங்கள எடுத்து சொல்றார். இவர்கிட்ட முதல்ல நம்ம காலக்ஷேபம் பண்ணிட்டா, அப்பதான் நெக்ஸ்ட் டைம் கிருஷ்ணாவதாரம் எடுக்கறதுக்குள்ள இவர்கிட்ட கீதையில சூக்ஷ்ம அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு பிரிப்பேர்டா போனா, ஒருவேளை நெக்ஸ்ட் கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனனுக்கு இன்னும் பெட்டரா என்னால டீச் பண்ண முடியுமோ! அப்டின்ற ஒரு எண்ணத்தினால தான் பரமபதநாதனான கிருஷ்ணன் திருக்கண்ணன் சுவாமிய சீக்கிரம் தன்னடி ஜோதிக்கு அழைச்சுட்டான் அப்டின்னு சொல்லிட்டு முக்குரசிங்கர் சாதிப்பாராம். அப்படி கீதை என்பது கண்ணன் கூறிய கீதை அப்படிங்கிறதே மாறி, திருக்கள்ளம் சுவாமி அருளிச் செய்த கீதை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் டூ கீதை வந்தது அப்படின்னா, அது திருக்கள்ளம் சுவாமியுடைய பிரவச்சனம், கீதா பிரவச்சனத்துக்கான ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அப்படின்னே சொல்லணும். அப்படிப்பட்ட சாரசாரஞரான நிருசிம்மராகவாச்சாரியார் என்னும் திருக்கள்ளம் சுவாமியை நான் சரணமாக அடைகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து முடிகிறது. அடுத்து 4வது ஸ்லோகம். அஜ்ஞானத்வாந்தஹந்தாரம் சர்வஜ்ஞம் ஞானபாஸ்கரம் நிருசிம்மராகவார்யம் தம் சாரசாரஜ்ஞமாஸ்ரயே. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். அதாவது நம்மலாம் எங்க இருக்கோம்? சம்சாரம் அப்படிங்கிற ஒரு இருள்ல நம்மலாம் இருக்கோம். ஒரு இருள் இருக்கு அப்படின்னா, அங்க வந்து ஒரு வெளிச்சம் வேணும் அப்படின்னா என்ன வேணும்? வி நீட் a டூல் which will remove or destroy the darkness. இங்க வந்து நம்மளுடைய அஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு இருள வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னா, அப்போ ஞான பாஸ்கரன் தேவ. ஞான சூரியன் ஒருத்தர் தேவ. அப்பதான் நம்மளுடைய இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிற அறியாமை, அஞ்ஞானம்ன்ற இந்த இருள் வந்து நீங்கும். அந்த ஞான பாஸ்கரனா திகழ்ந்தவர் திருக்கண்ணம் சுவாமி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். அஞ்ஞானத்வாந்த ஹந்தாரம் சர்வஜ்ஞம் ஞான பாஸ்கரம் அப்படிங்கிறது இந்த முதல் வரி. இதுல என்ன ஒரு பியூட்டினா, ஜெனரலா ஒரு சூரியன் வருது, ஒரு இடத்துல இருள் போறது அப்படின்னா, அது புற இருள மட்டும் தான் நீக்கும். ஆனா, ஞான பாஸ்கரனான திருக்கள்ளம் சுவாமியுடைய அந்த ஞானம் அப்படிங்கிறது, நம்மளுடைய அக இருளையும் சேர்த்து அது வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட். இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். கீதைல வந்து என்ன சொல்லியிருக்கு? ஆத்மா அப்படிங்கிறது வந்து அழியாத வஸ்து அப்படிங்கிறது தான் கீதைல சொல்லியிருக்கு. இங்க திருக்கள்ளம் சுவாமியுடைய உபதேசத்தின் மூலமா, அழிக்க முடியாத ஒரு ஆத்மாவ பத்தி, அழியாத ஒரு ஞானத்த அவர் வந்து சிஷ்யர்களுக்கெல்லாம் குடுக்குறார். இதுலேருந்து அவர் வந்து ஒரு ஞான சூரியனா தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் அவர் வந்து இருக்கார். ஞான சூரியனா இருந்து இருளெல்லாம் அகற்றார் அப்படின்னு தெரியாது. இத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமிக்கு ஞான பாஸ்கரன்னு ஒரு விருதம் இருக்கு. சத் சம்பிரதாய ரத்ன பிரதீபான்னு ஒரு விருதம் இருக்கு. அதாவது டைட்டில். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் டைட்டில். இத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்டின்னா, சுவாமி தேசிகன் ஆ சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார். அந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, பாஷ்யம் அப்டிங்கிற ஒரு தீபம் ஏற்றி நம்மளுடைய அஞ்ஞானத்த பாஷ்யக்காரர் போக்கி வைக்கிறார், நீக்குறார் அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் அமையறது. அதாவது சம்சாரம்ன்ற இருள்ல இருக்கிற நம்மளுக்கு பாஷ்ய தீபம் அப்படி ஏற்றி வச்சு, பாஷ்யக்காரர் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இக்னோரன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம். அனுதினம் அனபாயன்ற இந்த ஸ்லோகத்துல பவகலுஷ நிஷீதே பாவிதோ பாஷ்ய தீபக அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாஷ்யம் அப்படிங்கிற ஒரு தீபத்தை ஏற்றி பாஷ்யக்காரர் நம்மளுடைய அஞ்ஞானத்தை எல்லாம் நீக்கிறார் அப்படின்னு சொல்றது. நம்மளுடைய இக்னோரன்ஸ ரிமூவ் பண்றார். இங்க பாஷ்யம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் எல்லாத்தையுமே குறிக்கும். இதே மாதிரி நம்ம சத் சம்பிரதாய ரத்ன பிரதீபரான நம்ம திருக்கள்ளம் சுவாமியும் பவகலுஷ நிஷீதே பாவிதோ பாஷ்ய தீபகன்றதுக்கு ஏற்றாமோல ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் அப்படிங்கிற அந்த பாஷ்யங்கள பிரவச்சனம் பண்ணி, சிஷ்யர்களுக்குள்ள இருக்கிற அஞ்ஞானம் அப்படிங்கிற இருள நீக்கி, ஒரு ஞான பாஸ்கரனா, ஞான தீபத்தை ஏற்றி, சத் சம்பிரதாய ரத்ன பிரதீபா அப்படின்ற அளவுக்கு சுவாமி எழுந்தருளி இருந்தார் அப்படிங்கிறது தெரியறது. அப்படிப்பட்ட சாரசாரஞரான ஸ்ரீ நிருசிம்மராகவாச்சாரியரை சரணமாக அடைகிறேன் அப்படின்னு இந்த 4வது ஸ்லோகம் முடியுது. அடுத்தது 5வது ஸ்லோகம் ரொம்ப வெரி ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம் தான். நம்ம வந்து நிருசிம்ம பிரியாக்கு சுவாமி வந்து அ சப் எடிட்டரா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே ரிலேட்டட் தான் இந்த ஸ்லோகத்துல. ஸ்ரீ நிருசிம்ம பிரியா சம்பாதகம் தீரம் ஸ்மிதானனம் நிருசிம்ம ராகவார்யம் தம் சாரசாரஜ்ஞம் ஆஸ்ரயே அப்படிங்கிறது இந்த 5வது ஸ்லோகம். அடுத்தது 6வது ஸ்லோகம்.
இந்த 6வது ஸ்லோகத்துல 44வது பட்டத்துல எழுந்தருளி இருந்த முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கருக்கும் திருக்கள்ளம் சுவாமிக்கும் இருந்த சில இன்சிடென்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்லோகம். வேதாந்த குருநா திருஷ்டம் பீட்டார்ஹம் புதமானிதம் நிருசிம்மராகவார்யம் தம் சாரசாரஜ்ஞமாஸ்ரயே அப்படின்னு முக்கூர் அழகிய சிங்கர் 44ஆம் பட்டத்துல எழுந்தருளி இருந்த முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் அருட்கடாட்சத்திற்கு திருக்கள்ளம் சுவாமி எப்படி பாத்திரபூத்திரானார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அதாவது நிருசிம்மனுடைய ஆஸ்தானத்தை ஏற்று நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல், சக்தி, சாமர்த்தியம் பெற்றவராக சர்வ விதத்திலையும் தகுதி படைச்சவரா திருக்கள்ளம் சுவாமி எழுந்தருளி இருந்தாராம். சாதாரணமா பார்த்தோம்னா, சிஷ்ய சம்பத் அதாவது சிஷ்யாளுடைய ஒரு குரூப் வந்து ஒரு ஆச்சாரியனுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அவள்லாம் ஆஸ்தானத்துக்கு வந்தோனே தான் சிஷ்ய சம்பத் அப்படிங்கிறது யூசுவலா நம்ம பார்க்கலாம். ஆனா திருக்கள்ளம் சுவாமி கிரகஸ்தாசிரமத்துல தான் இருந்தார். அப்பவே அவருக்கு சிஷ்ய சம்பத் உடையவரா அவர் எழுந்தருளி இருந்தாராம். மாம்பலம் ஓரியண்டல் ஸ்கூல்ல வந்து அவர் வந்து அத்தியாபகர் அதாவது டீச்சரா திருக்கள்ளம் சுவாமி இருந்தப்போ, அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்ததாம். சம்பிரதாயத்த வந்து போயி பிரவச்சனம் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணணும் நம்மளுடைய சம்பிரதாயத்த அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பேஷன் இருந்தது. உடனே அவர் என்ன பண்ணாராம், ஒரு இடத்துல முடங்கி, இந்த இடத்துல மட்டும் நம்ம நம்முடைய இருக்கிறதுக்கு பதிலா 4 இடத்துக்கு போயி சம்பிரதாயத்த பிரவச்சனம் பண்ணணும் அப்படிங்கிற அவருடைய பேஷன, அவருடைய ஆசைய போயிட்டு முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டாராம். உடனே முக்கூர் அழகிய சிங்கர் அவருக்கு அவருடைய கிருபைக்கு வந்து முக்கூர் அழகிய சிங்கருக்கு கிருபைக்கு இவர் எவ்வளவு பாத்திரபூத்தர் அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட்லயே தெரியுது. அவர் உடனே என்ன பண்ணியிருக்கார், திருக்கள்ளம் சுவாமிக்கு அகோபில மடத்தின் ஆஸ்தான வித்வான் அப்படிங்கிற ஒரு விருதம் அளிச்சு எல்லா இடத்துக்கும் போயி சம்பிரதாயத்த பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கரை நியமிச்சாராம். அப்படிப்பட்ட திருக்கள்ளம் சுவாமிய நான் சரணமாக அடைகிறேன், ஆசிரயிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த அற்புதமான ஸ்லோகம். வேதாந்த குருநா திருஷ்டம் பீட்டார்ஹம் புதமானிதம் விசும்மராகவார்யம் தம் சாரசாரஜ்ஞமாஸ்ரயே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்தது 7வது ஸ்லோகம். அவருடைய அவதாரத்த சொல்ற ஒரு ஸ்லோகம். புஷ்ய நக்ஷத்ர சஞ்சாதம் வரணாத் பரதோபமம் விசும்மராகவார்யம் தம் சாரசாரஜ்ஞமாஸ்ரயே. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புஷ்ய நட்சத்திரத்துல கார்த்திகை மாசம் அவதரிச்சவர் நம்ம திருக்கள்ளம் சுவாமின்னு பார்த்தோம். புஷ்ய நக்ஷத்ர சஞ்சாதம் வரனாத் பரதோபமம். இந்த வரனாத் பரதோபமம்ன்றது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். வரதனுக்கு உபமானம் ஈஸ் லைக் வரதன். வரதனுக்கு உபமானமானவர் நம்மளுடைய திருக்கள்ளம் சுவாமி அப்படிங்கிறது. என்ன பரதனுக்கு அப்படி என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பரதன நம்ம எப்படி கொண்டாடுறோம்? ராமாயணத்துல ராமனுடைய முதல் சகோதரனான பரதன நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தா, "பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞமசேஷதः பிருதிவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ" அப்படின்னு பரதன கொண்டாடுறோம். இதுல என்ன சொல்றோம்? ராமனுடைய பாதுகையின் பெருமைய வெளிக்கொணர்ந்தவர் பாதுகா சேவகனான பரதன் அப்படின்னு தெரியறது இந்த ஸ்லோகம் மூலமா. அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாதுகா சேவகன் யாரு? ராம பாதுகா சேவகன் யாருன்னு பார்த்தா, அது பரதன் தான் தெரியாது. அதே மாதிரி பரதனைப் போலவே, லட்சுமி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவகரான இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் பெருமையை வெளிக்கொணர்ந்தவர் நம்மளுடைய திருக்கள்ளம் சுவாமின்னு தெரியாது. அதாவது லட்சுமி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவகரான இஞ்சிமேடு அழகிய சிங்கரின் திருவடியிலேயே இருந்து வசித்து கைங்கரியம் புரிந்தவர் பாதுகா சேவகரான பரதனை போன்ற பாதுகா சேவகரான திருக்கள்ளம் சுவாமி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய ஒரு பியூட்டிஃபுல் அர்த்தம். இங்க வந்து பரதன் அப்படின்னா இன்னொன்னு கூட சொல்லலாம். ஹி இஸ் வெரி கேப்பபிள் டூ மேனேஜ் த பாரம் அப்படின்னு சொல்லலாம். பாரத்தெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு பாரத்தையும் ஈஸியா ஹேண்டில் பரதன் எப்படிப்பட்ட ஒரு பாரத ஹேண்டில் பண்ணா நம்மளுக்கெல்லாம் தெரியும். அதே மாதிரி திருக்கள்ளம் சுவாமியும் பரதன போல எல்லாவற்றையும் தாங்கிண்டு சக்தி சாமர்த்தியத்தோட அவர் வந்து பரதன போல எழுந்தருளி இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்லோகத்துல இருந்து நம்மளுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட திருக்கள்ளம் சுவாமியை நான் ஆசிரயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 7வது ஸ்லோகம் முடியுது. அடுத்தது 8வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்துல அவருடைய சிஷ்ய சம்பத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த 8வது ஸ்லோகம். ஆஸ்ரிதானாம் ச சிஷ்யானாம் ஆத்ம தத்வார்த்த தர்ஷகம் நிருசிம்மராகவார்யம் தம் சாரசாரஜ்ஞமாஸ்ரயே அப்படிங்கிறது இந்த 8வது ஸ்லோகம். அதாவது தன்னை ஆசிரியித்த சிஷ்யர்களுக்கு அவர் என்ன பண்ணாராம், ஆத்ம தத்துவ ஞானத்த வந்து கத்துக் குடுத்தாராம். இதனால அவ எல்லாரும் சன்மார்க்கத்துல போனாளாம். அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சாரமான, உத்தமமான சாரதமம் சூப்பர்லேட்டிவா ஒரு சாரமான எசன்ஸ் விஷயம் எதுன்னா, அது ஆத்ம தத்துவ ஞானம் தான். இந்த தத்துவ ஞானத்த, அந்த அர்த்தத்த தன்னை ஆசிரியிச்ச தன்கிட்ட வந்து சேர்ந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் சுவாமி வந்து உபதேசிச்சிருக்கார். அதாவது நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத்தம் அப்படிங்கிற இந்த தர்ஷனத்தின் தர்ஷகரா சுவாமி வந்து எழுந்தருளி இருந்தாராம். இத வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்க்கலாம். இவர் எப்படி சிஷ்யர்களோட இவர் சுவாமி இருந்திருக்கார் அப்படிங்கிறது வந்து சிஷ்ய சம்பத் இருந்தவர். ஆனா அவர் எப்படி
சிஷ்யர்களோட இருந்தார் அப்படிங்கிறதுக்கு சங்கல்ப சூரியத்துல அகைன் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோகம் மூலமா எடுத்து பார்க்கலாம். சங்கல்ப சூரியத்துல ஆச்சாரியனான ஸ்ரீபாஷ்யக்காரர், சிஷ்யனான சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் வந்து ஆச்சாரியர்கிட்ட கேள்வி கேட்கிறார். நான் என்ன பண்ணணும்? மேற்கொண்டு நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ? ஹவ் ஷுட் ஐ ஸ்பெண்ட் மை டைம்? அப்படின்னு கேட்கும்போது, ஆ ஆச்சாரியனான பாஷ்யக்காரர் சொல்றார், வெரி சிம்பிள். நீ வந்து காலக்ஷேபம் சொல்லின்று. நெறைய வாட்டி நீயும் படி. மத்தவாளுக்கும் அத சொல்லிக் குடு. யூ ஆல்சோ லேர்ன் அண்ட் யூ ஆல்சோ டீச் அப்படிங்கிறது வந்து அங்க வந்து ஒரு நியமனமா ஆ ஸ்ரீபாஷ்யக்காரர் தேசிகனுக்கு குடுக்குறார் அப்படின்னு வந்து ஒரு ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ பிகம் அ டீச்சர் அப்படின்னு வருது. சோ ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன் அப்படின்னா அவ எப்படி இருக்கணும்? சரி நான் எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லிக் குடுக்கணும் அப்படின்ற கேள்வி வரும்போது, பணத்துக்கோ, புகழுக்கோ, பாராட்டுக்கோ எனக்கு இத்தன சிஷ்யா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவுண்ட்‌க்காகவோ இல்லாம, சத் சம்பிரதாய பிரவச்சனம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நீ வந்து சத் சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிண்டு, ஸ்ரீபாஷ்யம் மத்த பாஷ்யங்கள் எல்லாத்தையுமே காலக்ஷேபம் மூலமா கிரந்த சதுஷ்டயத்தையும் சிஷ்யர்களுக்கு கத்துக் குடுக்கணும். அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லோகம் மூலமா சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்னா, "சத்கார கீர்த்தி தன லப்திஷு நிர்வ்யபேக்ஷக" அப்படின்ற இந்த ஸ்லோகத்துல தான் சொல்றார். காசு, பணம், புகழ் இது எதுக்குமே ஃபோக்கஸே இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, "ஷாரீரக பிரவச்சன பிரதமாத்ரியேதாக" அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அதாவது ஷாரீரிக சாஸ்திரத்த ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் இந்த கிரந்த சதுஷ்டயங்கள் எல்லாவற்றையுமே நீ வந்து பிரவச்சனம் பண்ணிடுரு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதே எப்படி ஸ்ரீபாஷ்யக்காரர் அண்ட் சுவாமி தேசிகனுக்குள்ள இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இஞ்சிமேடு அழகிய சிங்கருக்கும் திருக்களம் சுவாமிக்கு நடுவுலயும் நடந்திருக்கு. அதாவது திருக்களம் சுவாமி வந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணணும், 4 இடத்துக்கு போணும், உபன்யாசங்கள் மூலமா எல்லாருக்கும் விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தப்போ, அழகிய சிங்கர் என்ன பண்ணாராம், நீ வந்து உபன்யாசங்கள் மட்டும் பண்ணக்கூடாது. அதாவது சம்பிரதாய பிரவச்சனம் நாட் ஜஸ்ட் ஃபார் த காமன் பீப்பிள். ஆனா, நீ கிரந்த சதுஷ்டயத்தையும் சிஷ்யர்களுக்கு கத்துக் குடுக்கணும். அதுவும் பணம், புகழ், பாராட்டு இதெல்லாம் எதிர்பார்க்காம கத்துக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகியசிங்கர் சாதிச்சிருக்கார். சோ இதுல இருந்து என்ன தெரியறது? சுவாமி தேசிகனுடைய ஒரு உயர்ந்த ஆச்சாரியனுடைய டெஃபினிஷனுக்கு ஏத்த மாதிரி, நம்ம சுவாமி தன்னை ஆசிரயித்த சிஷ்யர்களுக்கெல்லாம் ஆ ஆத்ம தத்துவார்த்த ஞானத்த தர்ஷனத்தின் தர்ஷகரா அவர் வந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் மூலமா நம்மளுக்கு தெரியறது. இப்படி 8 ஸ்லோகம் முடிஞ்சிருது. அடுத்து 9வது ஸ்லோகம். இதுவும் ரொம்ப அருமையான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சுவாமி வந்து சிஷ்யர்களுக்கு மட்டும் இல்ல, ஜெனரலா அவர் எப்படி இருந்திருக்கார் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகம் மூலமா நம்மளுக்கு தெரியும். அதாவது நம்ம ரொம்ப யாராவது ஒருத்தர உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம உடனே? எனக்கு எங்க அப்பாவ பிடிக்கும், எங்க அம்மாவ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆச்சாரியனையே வந்து ஒரு அம்மாவா, அப்பாவா பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு சூப்பர்லேட்டிவ் ஒரு தாட் ப்ராசஸ். அப்ப அந்த ஆச்சாரியன் எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. மாத்ருவத் பித்ருவன் நித்யம் மம ஸ்ரேயோபிலாஷினம் நிருசிம்மராகவார்யம் தம் சாரசாரஜ்ஞமாஸ்ரயே அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த குசுமாஞ்சலின்ற இந்த ஸ்லோகங்கள யார் எழுதியிருக்கான்னு ஏற்கனவே பார்த்தோம். அதாவது முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் அப்படின்றவர் திருக்களம் சுவாமியுடைய ஜாமாதா, மாப்பிள்ளை. அவர்தான் இந்த ஸ்லோகத்த வந்து எழுதியிருக்கார் திருக்களம் சுவாமி பத்தி. அதாவது மாப்பிள்ளை மாமனாருக்கு எழுதின ஸ்லோகம் அப்படின்றது தெரியறது. இதுல என்ன பியூட்டிஃபுல்னா, ஒரு தாய் தந்தைய போல, அதாவது மாத்ருவத் பித்ருவன் நித்யம் மம ஸ்ரேயோபிலாஷினம் அப்படின்னு வந்து சுவாமி பதம் போட்டிருக்கார். அதாவது ஒரு தாய் அல்லது தந்தையை போல எனக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸையும் திருக்களம் சுவாமி விரும்பினர் அப்படின்னு சொல்றது. இததான் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று அவர் தன்னோட மாமனாரையே கொண்டாடுறார். சாதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெனரலா ஒரு மாப்பிள்ளை வந்து மாமனார கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி ரேர். அந்த அளவுக்கு சுவாமி முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சுவாமி திருக்கள்ளம் சுவாமிய கொண்டாடி இருக்கார் அப்படிங்கிறதுல இருந்து சுவாமியோடைய புகழ் ஓங்கி நிக்கிறது அப்படின்னு தெரியாது. கடைசியில 10வது ஸ்லோகம். முக்கூர் சிம்ஹதாசேன புரோக்தம் ஸ்தோத்திரம் இதம் சுபம் எஃப் பட்டேத் ஸ்ரத்தையா பக்தியா தஸ்யானுக்கிரக பாக் பவேத். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, முக்கூர் நிருசிம்மதாசன் என்னும் அடியேனால் இந்த மங்களகரமான ஸ்லோகம் வந்து எழுதப்பட்டது. இந்த ஸ்லோகத்த வந்து நம்பிக்கையோடையும், பக்தியோடையும் யாரு சொல்றாளோ, அவாளுக்கு திருக்கள்ளம் சுவாமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அவருடைய அனுக்கிரகத்துக்கு இவர்கள்லாம் பாத்திரபூத்திரர்கள் ஆவார்கள். அவருடைய கருணை இவருக்கு இவாளுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த 10வது ஸ்லோகம். அதாவது முக்கூர் நிருசிம்மதாசேன புரோக்தம் ஸ்தோத்திரம் இதம் சுபம் யப் பட்டேத் ஸ்ரத்தையா பக்தியா தஸ்யானுக்கிரக பாக் பவேத். குசுமாஞ்சலி அப்படின்ற இந்த 10 ஸ்லோகங்கள் மூலமா நம்ம திருக்கள்ளம் சுவாமியுடைய பிரபாவத்த நம்மளுக்கு தெ இது மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சது. முக்கு ஸ்ரீமத் அழகேசிங்கர் இந்த குசுமாஞ்சலிய வந்து தன்னுடைய ஆசிரமத்துல சுவர்ல தொங்க விட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி போன மாசம் உபன்யாசத்துல சொன்னார். அதாவது முக்கூர் அழகிய சிங்கருடைய கருணைக்கு நம்ம திருக்களம் சுவாமி எவ்வளவு ஒரு பாத்திரபூத்தரா இருந்தார்.
திருக்கள்ளம் சுவாமி பரமபதிச்சிட்ட அப்புறம் இந்த குசுமாஞ்சலிய அவருடைய ஜாமாதா சமர்ப்பணம் பண்ணப்போ, அத பத்திரமா முக்கூர் அழகிய சிங்கர் ஆசிரமத்துல சுவத்துல தொங்க விட்டிருந்தார் அப்படின்றத வந்து கேட்கும்போது, இந்த குசுமாஞ்சலியுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கிரேட்னஸ் அண்ட் திருக்கள்ளம் சுவாமியுடைய அ மகத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியாது. இந்த ஸ்லோகம் வந்து முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சுவாமி வந்து திருக்கள்ளம் சுவாமியுடைய சுபஸ்ரீகாரத்தன்னைக்கு சமர்ப்பிச்ச ஸ்லோகம் தான் இந்த குசுமாஞ்சலி அப்படிங்கிறது. இந்த குசுமாஞ்சலியுடைய இன்ஸ்பிரேஷன்னால ஏபிஎன் சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய ஆச்சாரியன் புருசை சுவாமி, புருசை சுவாமி பத்தி அவருடைய வைபவத்த பாடும் பத்யமாலிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்லோகங்கள வந்து இயற்றியிருக்கார். ஸோ பெரியவாள்லாம் ஒரு விஷயம் பண்றான்னா, அதுக்கு வந்து அடுத்து இருக்கவாள்லாம் எப்படி நம்ம ஆச்சாரியால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனா இருக்கா அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து வந்து நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஒரு மகானுடைய பிரபாவம் தானா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கு சில கீ டேக் அவேஸ் இருக்கணும். ஒரு ஆச்சாரிய பிரதிபத்தினா என்ன அப்படிங்கிறது அ இஞ்சிமேடு அழகிய சிங்கர் அண்ட் திருக்களம் சுவாமி, முக்கூர் அழகிய சிங்கர் அண்ட் திருக்களம் சுவாமி இவாளுடைய இந்த ஒரு அ லைஃப் ஸ்டைல், அவாளுடைய அந்த இன்டராக்ஷன்ஸ், அவாளுடைய வைபவம், அவாளுடைய வாழ்க்கை சரித்திரத்திலேருந்து நமக்கு தெரியறது. ஸோ ஆச்சாரிய பிரதிபத்தி ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன் கிட்ட எப்படி இருக்கணும்? ஆச்சாரியன் சிஷ்யன் கிட்ட எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் இவாளுடைய லைஃப்ல இருந்து நமக்கு தெரியுது. அடுத்த கீ டேக் அவே என்னன்னு பார்த்தோம்னா, சுவாமி வந்து க்ஷமாநிதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்ப ரொம்ப டிஃபிகல்ட் விஷயம் என்ன அப்படின்னா பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்மளுக்கெல்லாம் சட்டுன்னு கோவம் வந்துடுது, சட்டுன்னு போயிடுது. எல்லாத்தையும் தடால் புடால்னு பண்றோம் நம்போ. ஸோ இவாளுடைய சரிதங்கள்லேருந்து சேலஞ்சஸ் வரும். பேஷன்ஸோட நம்ம அத ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த கீ டேக் அவே தெரியுது. அடுத்தது இப்ப இந்த காலத்துல பசங்களெல்லாம் கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவா? "ஐ வாண்ட் டூ ஃபாலோ மை பேஷன்" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கும் சுவாமி வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கார். சம்பிரதாய பிரவச்சனம் அப்படிங்கிற தன்னோட பேஷன முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு, அவரோட நியமனத்துல ஆஸ்தான வித்வானா எல்லா இடத்துலயும் போய் திருக்கள்ளம் சுவாமி கீதை அப்படிங்கிற அளவுக்கு அவர் சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணி, தன்னுடைய பேஷனுக்காகவே சம்பிரதாய பிரவச்சனம் அப்படிங்கிற ஒரு உயிர் மூச்சா அத வச்சுண்டு வாழ்ந்திருக்கார். அதாவது ஃபாலோ யுவர் பேஷன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சுவாமி எப்படி ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கார் அப்படின்னு வந்து தெரியுது. இந்த மாதிரி ஆச்சாரியன் அப்படின்றவர் வந்து ஒரு தாயாவும், ஒரு தந்தையாவும், அதே மாதிரி ஒரு சிஷ்யன் அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் பலவிதமா நம்ம திருக்கணம் சுவாமியுடைய லைஃப்ல இருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன்ஸா எடுக்கலாம். இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல கீதை அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்க வியாக்கியானங்கள் இருக்கு. எல்லாரும் அந்த வியாக்கியானங்கள் மூலமா கீதைய வந்து தப்பா இன்டர்பிரட் பண்ற ஒரு காலம் தான் இது. ஆனா, நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, திருக்கள்ளம் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் தன்னுடைய வாழ்க்கையையே கீதா பிரவச்சனத்துக்குன்னே அர்ப்பணிச்சவர். அவர் நம்மளுக்கு கீதை வியாக்கியானத்த எழுதியிருக்கார். அந்த வியாக்கியானம் 3 வால்யூமா நிருசிம்மப்பிள்ளை ஆஃபீஸ்ல இப்ப கூட கிடைக்கிறது. ஸோ, ஒரு நல்ல ஆச்சாரியன் கிட்ட, சத் சம்பிரதாய ஆச்சாரியன் கிட்ட நம்மோ திருக்கள்ளம் சுவாமியுடைய கீதைய கைடன்ஸா வச்சுண்டு, காலக்ஷேபம் மூலமா கீதைய கத்துண்டு, அதன் மூலமா நம்ம கிருஷ்ணனுடைய அந்த என்ன சொல்றது? நடனம் போன்ற ஒரு ஆனந்தத்த நாமளும் இந்த கீதைய கத்துக்கிறதுனால அ அடையலாம் அப்படிங்கிறது இந்த அ வாழ்க்கை சரித்திரத்துல உள்ள ஒரு முக்கியமான டேக் அவேன்னு சொல்லணும். ஸோ கீதை வியாக்கியானம் அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய குடில்லையும் திருக்களம் சுவாமியுடைய கீதை அப்படிங்கிற அந்த 3 வால்யூம் புஸ்தகம் கண்டிப்பா நம்ம வச்சுண்டு கிருஷ்ணனுடைய நர்த்தனத்த நம்ம ஆத்திலேயே அனுபவிக்கலாம் அப்படின்னு தெரியுது. कृष्णनर्तनवद्रम्यं यस्य गीताप्रबोधनं नृसिंहराघवार्यं तं सारसारग्यमाश्रये कृष्णनर्तनवद्रम्यं यस्य गीताप्रबोधनं नृसिंहराघवार्यं तं सारसारग्यमाश्रये சரண் சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷணா அபிமான் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கும் அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்களுக்கும் என்னுடைய பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறது கண்ணனுக்கு உகந்த மாசம், கீதை அவதரிச்ச மாசம். இந்த மார்கழி மாசத்துல கண்ணனுடைய கீதைக்குன்னே இருந்த திருக்கள்ளம் சுவாமிய பத்தி அடியேன் தெரிஞ்சுண்ட சில விஷயங்கள இந்த குசுமாஞ்சலி அப்படிங்கிற ஸ்லோகம் மூலமா உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டது அடியேனுக்கு வந்து பரம பாக்கியமா நான் கருதுறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அடியேனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ.